ஒரு நகரத்தை ஆட்சி செஞ்சா என்ன ஆகும்? அதிர்ச்சியூட்டும் ஆய்வோட முடிவுகள். ஒரு நாள் உங்கள் நகரத்தோட மேயர், கலெக்டர், போலீஸ் கமிஷனர், அரசு அதிகாரிகள் என அனைவரு இடத்திலும் மனிதர்கள் இல்லாம ஒரு செயற்கை நுண்ணறிவு மட்டும் இருந்தா என்ன ஆகும்? குற்றங்கள் குறையுமா? மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வாங்களா அல்லது சமூகம் முழுவதும் குழப்பத்துல முழுகுமா? இந்த கேள்வி சயின்ஸ் ஃபிக்ஷன் பாடங்கள்ல மட்டும் கேட்கப்படும் ஒன்றா இருந்துச்சு. ஆனா தற்போது உலகின் முன்னணி ஏஐ ஆராய்ச்சியாளர்கள் இதற்கு பதில் கண்டுபிடிக்க ஒரு வித்தியாசமான பரிசோதனை நடத்திருக்காங்க. அதுல சாட்ஜிபிடி, கிளாட், ஜெமினி, குரோக் போன்ற முன்னணி ஏஐ மாடல்கள் தலா ஒரு மெய்நிகர் நகரம் வழங்கப்பட்டிருக்கு. அந்த நகரத்துல 100 ஏஐ குடிமக்கள் வாழ்ந்திருக்காங்க. 15 நாட்களுக்கு அந்த நகரத்தை முழுமையா ஏஐ நிர்வகிக்க அனுமதிக்கப்பட்டது. அந்த ஆய்வோட முடிவுகள் அனைவரையும் ஆச்சரியப்பட வச்சது. ஒரு ஏஐ நகரத்தை சொர்க்கமா மாற்றியது. ஒரு ஏஐ நகரத்தை முழுமையா அழித்திருக்கு. மற்றொரு ஏஐ நகரத்தை மக்கள் அனைவரையும் உயிரிழக்க வச்சிருக்கு. என்ன நடந்துச்சு, இந்த ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்றத முழுசா இந்த பதிவில் பார்க்கலாம். என்பி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆய்வு எப்படி நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா, ஆராய்ச்சியாளர்கள் ஒரு மெய்நிகர் உலகத்தை உருவாக்குறாங்க. அதுல 100 ஏஐ குடிமக்கள் வாழ்றாங்க. அவங்களுக்கு உணவு, வேலை, பாதுகாப்பு, பொருளாதாரம், சமூக உறவுகள் போன்ற அனைத்தும் தேவைப்படும் வகையில அமைக்கப்படுது. பின்னர் ஒவ்வொரு நகரத்தையும் ஒரு ஏஐ நிர்வகிக்க அனுமதிக்கப்படுது. அதாவது யார் சட்டம் அமைக்க வேண்டும், யாருக்கு உதவி வழங்க வேண்டும், குற்றங்களை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை ஏஐ தீர்மானிக்குது. கிளாட உருவாக்கிய நகரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏஐ நிர்வகித்த நகரத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்திருக்கு. 15 நாட்கள் முழுவதும் ஒரு குற்ற செயல் கூட நடைபெறல. அதாவது மக்கள் அனைவரும் உயிருடன் இருக்காங்க. தேர்தல் மற்றும் வாக்கெடுப்புல அதிக அளவுல பங்கேற்கிறாங்க. ஒழுங்கு, அமைதி, பாதுகாப்பு அனைத்தும் இருந்திருக்கு. முதல்ல பார்க்கும்பொழுது இது ஒரு சிறந்த நகரம் போல தோன்றுது. ஆனா ஒரு சிக்கலும் இருக்கு. அந்த நகரத்துல எதிர்ப்பு குரல்களே இல்லை. அனைவரும் ஒரே கருத்தை மட்டும் தான் ஏற்றுக்கொள்றாங்க. வேறுபட்ட கருத்துக்கள் மெதுவா மறந்து போகுது. இதனால பாதுகாப்பு இருந்தாலும் சுதந்திரமான சிந்தனை குறைந்து விட்டது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சாட்ஜிபிடி நிர்வகித்த நகரம். இந்த நகரத்துல குற்றங்கள் மிகவும் குறைவா இருந்திருக்கு. சமூக ஒழுங்கும் இருந்திருக்கு. ஆனா ஒரு முக்கியமான பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அடிப்படை வாழ்க்கை தேவைகளுக்கு போதிய முக்கியத்துவம் அளிக்கப்படல. உணவு விநியோகம், உடல் நலம், வாழ்வாதாரம் போன்ற விஷயங்களுக்கு தவறுகள் ஏற்பட்டிருக்கு. இந்த விளைவாக ஒரு வாரத்திற்குள்ள நகரத்தில் இருந்த அனைவருமே உயிரிழந்திருக்காங்க. அதாவது நல்ல நோக்கம் இருந்தாலும் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகளை சமநிலைப்படுத்த தவறினால் ஒரு சமுதாயம் எப்படி பாதிக்கப்படும் அப்படின்றத இது காட்டுது. மூன்றாவதா பார்க்கும்போது ஜெமினி நகரத்தின் நிலைதான். இந்த நகரத்துல ஆரம்பத்துல எல்லாமே சாதாரணமா இருந்தது. ஆனா நாட்கள் செல்ல செல்ல கட்டுப்பாடு குறைய தொடங்குது. 15 நாட்கள் முடிவில் 683 குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. திருட்டு, வன்முறை, சமூக மோதல்கள் அதிகரிக்குது. நகரம் முழுவதும் குழப்பம் ஏற்படுறது. இறுதியில அனைத்து குடிமக்களும் உயிரிழந்துறாங்க. ஒழுங்கு குலைந்தால் எவ்வளவு வேகமாக ஒரு சமூகம் சரிந்துவிடும் என்பதற்கு இது ஒரு உதாரணமா இருந்துச்சு. அடுத்ததா அதிர்ச்சி கொடுத்த குரோக். இந்த ஆய்வுல மிக அதிர்ச்சி அளித்தது குரோக் நிர்வகித்த நகரம் தான். வெறும் 4 நாட்கள்ல சமூக ஒழுங்கு முற்றிலும் சிதைந்து விட்டுருக்கு. குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு, வன்முறைகள் பரவிருக்கு, கட்டுப்பாடுகள் செயலிழந்திருக்கு. இறுதியில நகரமே செயல்பட முடியாத நிலைக்கு சென்றிருக்கு. ஒரு சமூகத்தின் அடித்தளமான நம்பிக்கை, பாதுகாப்பு, சட்டம் ஆகியவை இல்லாமல் போனால் எவ்வளவு விரைவாக அது வீழ்ச்சி அடையும் என்பதை இது காட்டியிருக்கு. இந்த ஆய்வு எதை நிரூபிக்குது அப்படின்னா, இந்த ஆய்வு ஒரு முக்கியமான உண்மையை வெளிப்படுத்துது. ஏஐ என்பது வெறும் கட்டளைகளை பின்பற்றும் கருவி மட்டுமல்ல. அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டா அது தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்க தொடங்கும். சில நேரங்கள்ல அந்த முடிவுகள் எதிர்பாராத விளைவுகளை உருவாக்கலாம். ஒரு சிறிய தவறு கூட பெரிய சமூக பிரச்சனையை மாறலாம் அப்படின்றது காட்டுறது தான். ஏஐ ஆட்சி உண்மையில சாத்தியமா அப்படின்னு பார்க்கும்போது இன்று உலகம் முழுவதும் ஏஐ பயன்படுத்தப்படுது. போக்குவரத்து கட்டுப்பாடு, மருத்துவ உதவி, வங்கி சேவைகள், குற்றத்தடுப்பு, அரசு சேவைகள் என பல துறைகள்ல ஏஐ ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு நகரம் அல்லது ஒரு நாட்டின் முழு நிர்வாகத்தையும் ஏஐக்கு ஒப்படைப்பது இன்னும் பாதுகாப்பான விஷயமா கருதப்படல. ஏன் அப்படின்னா ஏஐக்கு தர்க்கம் இருக்கலாம், ஆனா மனித உணர்வுகள் இல்லை. கருணையும் கிடையாது, நெறிமுறைகள் சிந்தனையும் கிடையாது. மனிதர்களை ஏஐ மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டா இந்த ஆய்வு சொல்லும் மிகப்பெரிய பாடம் இதுதான். ஏஐ ஒரு சிறிய உதவியாளர்களாக தான் இருக்க முடியும். ஆனால் முழுமையான ஆராய்ச்சியாளர்களாக இருக்க முடியுமா என்பது இன்னுமே கேள்விக்குறியதாக இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு நகரத்தை நிர்வகிப்பது என்பது வெறும் கணக்குகள் மற்றும் தரவுகள் மட்டும் கிடையாது. அது மனித உணர்வுகள், சமூக உறவுகள், நீதி, சமத்துவம், கருணை ஆகியவற்றையும் உள்ளடக்கியிருக்கு. ஏஐ நாளுக்கு நாள் சக்தி வாய்ந்ததாக மாறிட்டு இருக்கு. எதிர்காலத்துல நகரங்களையும் அரசுகளையும் நிர்வகிக்கவும் உதவக்கூடும். ஆனா இந்த ஆய்வு ஒரு எச்சரிக்கையை நமக்கு வழங்குது. ஏஐக்கு அதிகாரம் கொடுக்கலாம், ஆனா கட்டுப்பாடுகள் இல்லாமல் அதிகாரம் கொடுக்க கூடாது. பாதுகாப்பு அமைப்புகள், மனித கண்காணிப்பு, நெறிமுறை வழிகாட்டுதல்கள் ஆகியவை அவசியம்தான். இல்ல அப்படின்னா ஒரு சிறிய தவறு கூட ஒரு சமூகத்தோட எதிர்காலத்தை மாற்றிடும். அதனால எதிர்காலம் மனிதர்களா அல்லது ஏஐ என்ற போட்டி அல்ல, மனிதர்களும் ஏஐயும் இணைந்து செயல்படுவது எப்படி என்பதுதான் உண்மையான கேள்வியே. அதற்கான பதில கண்டுபிடிப்பதில் தான் நாளைய உலகத்தோட வெற்றி இருக்கு.